ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் எல்லாருக்குமே ஒரு பயனுள்ள தகவலாக தாங்க இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். வீட்டில் அதிர்ஷ்டம் பெருக, முயற்சித்த அனைத்து செயல்களிலும் வெற்றி கிடைக்க இந்த ஒரு சிலையை வீட்டில் இப்படி வச்சாலே போதுங்க, வாஸ்து குறைபாடுகள் நீங்கி அனைத்து வளங்களையும் பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது என்ன சிலை, அது எப்படி வைக்கணும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்முடைய சேனலில் வர வீடியோக்கள் எல்லாமே எளிமையாகவும் அதே சமயத்தில் சக்தி வாய்ந்த பரிகாரங்களாக தாங்க இருக்கும். எல்லாருமே செய்யக்கூடிய வகையில் தான் இருக்கும். ரொம்ப செலவு செஞ்சு செய்கிற மாதிரியெல்லாம் இருக்காது. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே பல லட்சம் பேர் பலன் கண்ட பரிகாரங்களை தாங்க உங்களோட நான் ஷேர் பண்ணிட்டு வரேன். அதனால் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு வீடும் ஆலயமாக கருதப்பட வேண்டும். அந்த மாதிரி ஆலயமாக வீடு திகழ்வதற்கு வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் விலகி நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கணும். இதற்கு மிகவும் முக்கியமாக நமக்கு துணை புரிவது தான் வாஸ்து. வாஸ்துபடி ஒருவர் வீட்டை அமைத்தால் அந்த வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஆனால் நாம் இருக்கிற சூழ்நிலையில் வாஸ்து குறைபாடுகள் இல்லாமல் எந்த வீட்டையும் நம்மளால் அமைக்க முடியாதுங்க. ஏதாவது ஒரு ரீதியில் ஏதாவது ஒரு வாஸ்து குறை அப்படின்றது இருக்குதாங்க செய்யும். அப்படி இருக்கக்கூடிய குறைகளை நீக்கி நமக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய அதே நேரத்தில் நாம் முயற்சிக்கும் செயல்களில் வெற்றி கிடைக்க எந்த சிலையை எப்படி வைக்கணும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. சொந்த வீடாக இருந்தாலும் சரி, வாடகை வீடாக இருந்தாலும் சரி, இல்லை ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, எந்த இடமாக இருந்தாலும் சரி, 4 சுவர் எழுப்பி கூரை போட்டுட்டா அது வாஸ்து பார்ப்பதற்குரிய இடமாக மாறிடுங்க. அந்த மாதிரி நாம் கட்டிய வீட்டில் வாஸ்து குறைபாடுகள் இருந்து அதனால் நமக்கு நஷ்டங்களும் கஷ்டங்களும் ஏற்படுமாயின் அதை சரி செய்வதற்கு நாம் வாஸ்து ரீதியாக சில பொருட்களையோ அல்லது சிலைகளையோ வாங்கி வைப்போம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போவது தாங்க வாஸ்து ஆமை. ஆமை புகுந்த வீடு முன்னுக்கு வராது அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஆமை அப்படின்றது உயிர் வாழக்கூடிய ஆமை கிடையாதுங்க. முயலாமை, இயலாமை என்ற ஆமைகள் நமக்குள்ளும் நம்ம வீட்டுக்குள்ளும் வந்துடுச்சு அப்படின்னா நம்மால் எந்த வகையிலும் முன்னேற்றம் அடைய முடியாது. அப்படின்றதுனால தான் ஆமை புகுந்த வீடு முன்னுக்கு வராது அப்படின்னு நம்மளுடைய பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. அதிக நாட்கள் உயிர் வாழக்கூடிய உயிரினமாக கருதப்படுவது தாங்க ஆமை. பெருமாளே ஆமை அவதாரம் எடுத்து தான் திருப்பார்கடலை கடைவதற்கு உதவி புரிந்தார் அப்படின்னு புராணங்கள் சொல்லுதுங்க. அப்படிப்பட்ட ஆமையில் நமக்கு அதிகமான நேர்மறை ஆற்றல்கள் கிடைக்கும் அப்படின்னு வாஸ்து ரீதியாக சொல்லப்படுதுங்க. இவ்வளவு சிறப்பு மிகுந்த ஆமையை நம்ம வீட்டில் வாங்கி வச்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரித்து அதனால் நாம் செய்கிற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடைந்து நமக்கு அதிர்ஷ்டத்தை பெருக்குங்க. என்னோடய பூஜை அறையில் பார்த்துருப்பீங்க. நான் ஆமை இது கண்ணாடியில் வாங்கி வச்சுருக்கிறேங்க. நான் பூஜை அறையிலே வச்சுருக்கேன். எனக்கு வெளியே வைக்கிறதுக்கு சரியான இடம் கிடைக்கல அப்படின்றதுனால பூஜை அறையில் நான் வச்சு தினமும் ஒரு பூ வச்சு இதுக்கு பூஜை பண்ணிட்டு தாங்க வரேன். இந்த ஆமையை நம்ம சரியான முறையில் நம்மளுடைய வீட்டில் வைக்கணுங்க. இந்த ஆமை கூடவே செட்டை அப்படியே வந்துடுதுங்க. நம்ம புதுசாக இதுக்கு தட்டு வைக்கணும் அப்படின்னு கிடையாது. கீழே ஒரு பிளேட் மாதிரி, அதுக்கு மேலே ஆமை. அது கிறிஸ்டல்லையும் இருக்குது, கண்ணாடியிலையும் இருக்குது, அதுக்கப்புறமா மெட்டல்லையும் இருக்குது. எதில் வேணாலும் இருக்குங்க. நான் கண்ணாடியில் வாங்கி வச்சுருக்கிறேன். அதில் அந்த பவுலில் தண்ணி ஊற்றிட்டு தண்ணிக்கு மேலே இந்த ஆமையை நம்ம வைக்கணுங்க. எப்பவுமே அந்த ஆமை தண்ணியில் இருக்கிறது போல் நம்ம வைக்கணும். மேலும் இந்த ஆமையின் மேலே நம்ம ஏதாவது ஒரு நாணயத்தை வைக்கணுங்க. சில ஆமைகளோட வாய் திறந்தபடி இருக்கும் பட்சத்தில் அதோட வாயிலும் நாணயத்தை வைக்கலாம். எந்த திசையை பார்த்து வேணாலும் வைக்கலாங்க. ஏன்னா இந்த ஆமைக்குள்ளே 4 பக்கமும் அதாவது 360 டிகிரியும் நேர்மறை ஆற்றல்களை வெளிப்படுத்தும் தன்மை இருக்குங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு பொருள் தான் இந்த ஆமை. அதாவது இதை வாஸ்து ஆமை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும், வாஸ்து பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நம்ம இந்த ஆமையை நம்ம வாங்கி வைக்கலாங்க. ரொம்பலாம் இது காசு கிடையாதுங்க. 150 ரூபாயிலிருந்து 200 ரூபாய்க்குள்ளே தாங்க இருக்கும். நான் இதுக்கு எவ்வளோ வாங்கினேன்னு கரெக்டாக எனக்கு தெரியல. அதாவது வாங்குறத பொறுத்து இருக்குங்க. கண்ணாடியில் வாங்கினா ஒரு விலை, அதுக்கப்புறம் மெட்டலில் வாங்கினா ஒரு விலை, ஸ்படிகத்தில் வாங்கினா ஒரு விலைன்னு இருக்குது. நான் எனக்கு கண்ணாடி ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால நான் கண்ணாடியில் வாங்கி வச்சுருக்கிறேன். நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த தண்ணியில் பச்சை கற்பூரம் 2லேருந்து ஒரு 3 துண்டு போட்டு வைக்க தண்ணியில் கரைய அந்த பச்சை கற்பூரம் நல்ல ஒரு வாசனை வீட்டில் வருங்க. பச்சை கற்பூரத்தோட வாசனை நேர்மறை ஆற்றலை வீட்டுக்கு நமக்கு கொண்டு வரும் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதோட அரளிப்பூக்களை கொஞ்சம் நான் மேலோட போட்டு வச்சுருக்கிறேன். பொதுவாகவே அரளிப்பூக்கள் வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரிக்க செய்யும். உருளியில் நம்ம அரளிப்பூ போட்டு வாசலில் வைக்கும்போது நேர்மறை ஆற்றல்களை ஈர்த்து நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாஸ்து ஆமையில் அரளிப்பூ போடும்போது நமக்கு ரெட்டிப்பு பலன் கிடைக்குங்க. வாஸ்து பிரச்சனையும் இந்த ஆமை பார்த்துக்கும். அதோட வீட்டில் நேர்மறை ஆற்றலை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கிறது இந்த அரளிப்பூ. அது அதோட வேலையை செய்யுங்க. அதோட பச்சை கற்பூரம் கொஞ்சம் போட்டு வச்சுருக்குறோம். பச்சை கற்பூரத்தோட வாசனை தெய்வங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
தெய்வங்கள் வந்து நம்ம வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதோட வாசத்துக்கு. ஸோ ஒரே ஒரு வாஸ்து ஆமையில் நமக்கு வந்து பல பயன்கள் கிடைச்சிருக்குங்க. இந்த மாதிரி வாஸ்து ஆமையை நம்ம வீட்டில் வைக்கிறதன் மூலம் நமக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்குங்க. வாஸ்து ரீதியாக இருந்த கோளாறுகள் அனைத்தும் நீங்கி செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுறதுங்க. உங்களுக்கு முடியும் அப்படின்னா நம்பிக்கை இருந்தால் நீங்களும் இதை வந்து பயன்படுத்தி நல்ல பலனை பெறலாங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.